ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு காதலுக்கு நேரமில்லையோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. இங்கே நான் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டராகவோ இல்லை ஒரு கெஸ்ட்டாகவோ வரல, ஒரு சியர் லீடராக வந்திருக்கேன். 2 பேருக்கு. ஒன்று வந்து கிரு மேம், என்னோட டைரக்டர், அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் சார். ஆல் தி பெஸ்ட் டு ஜெயம் ரவி பிரதர் அண்ட் நித்யா மேனன் அண்ட் த ஹோல் டீம் ஃபார் சூப்பர் சக்ஸஸ் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. முன்னாடி இருந்தது இப்போ இல்லைண்ணா. தேங்க்யூ. விடாமுயற்சி அப்டேட் ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. தளபதி 69 அப்டேட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. அது சீக்கிரம் வந்துடும். தேங்க்யூ. காதலுக்கு நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் டீமாக வந்திருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ், ஒரு அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில். நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது. ஐ திங்க் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்பட்றேன் நான். அண்ட் கண்டிப்பாக கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டராக ஃப்யூச்சரில் வருவாங்கன்றது எங்கள் டீமுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்ட்டாகவும் இருக்கும். அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க கூட இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான். அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க. அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஈஸோட அழகாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கேம் வீக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர், எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபர், அழகை இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர். அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஈவன் நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வந்து ஒரு 1 or 2 days தான் ஷூட் பண்ணோம். அதுலேயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபில்மும் நான் பெரிய ஃபேன். ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படமும். ஸோ இந்த படம் ரெட் ஜெயின் மூவிஸ், அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு. இதுவும் ஒரு சிறந்த படமாக வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ரஹ்மான் சார். அவருடைய டே இன்றைக்கி. அதில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஹ்மான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒன்று தான், அவரோட ஒரு படம் பண்ணணுன்னு. 22 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவர் கடவுள் வந்துட்டு 4 படமாக வச்சுக்கோன்னு PS1, PS2, ஜீனி அண்ட் எங்கேயும் காதல் 4 படம் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இஸ் அ மெஜிஷியன். கூட இருந்து பார்க்கும்போது தெரியும், இல்லாட்டியுமே தெரியும். ஏன்னா அவருடைய ஒர்க் தான் பேசும் அதிகமாக, அவர் கம்மியாக தான் பேசுவார். இந்த படத்துலேயும் அவருடைய ஒர்க் பேசியிருக்கு. அண்ட் இந்த ஹோல் டீம் வெரி ப்ரவுட் டு ப்ரெசென்ட் காதலிக்க நேரமில்லை டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இல்லை, காரணம்னு ஒன்றும் இல்லைங்க. நான் முதல் தடவை ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது ஹீரோயின் பேர் முதல்ல வரட்டோம்னு ஏதோ தோணுச்சு எனக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு அது ரெஸ்பெக்ட், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது. ரஹ்மான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கண்மணி, இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோடய ஃபேவரட் மியூசிக் ரஹ்மான் சாரோடது. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ். ஜெயம் ரவியோட என்னோடய ஃபர்ஸ்ட் படம். நிறையா பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன்ட். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக ஃப்ரம் மை ஹார்ட்
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது. கிரு, நான், ரவி 3 பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப காமாக இருக்கிறவங்க. ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. வினய் வாஸ் தேர், யோகி பாபு வாஸ் தேர். நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மோர் தென் எனிதிங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம். ஸோ hope everyone likes it as well. டெஃபினட்டாக இருக்கும். ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர். ஸோ யூஸ்வலாக ஒரு லவ் ஜானர்னால் எல்லோரும் நினைக்கிறது அது வந்து யூனோ அதுக்கு இட்ஸ் ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஸோ it's not exactly what people think is award or something like that, but டெஃபினட்டாக ஓகே கண்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்போவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்போவுமே ஒரு பேட்ரியார்க்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை. பட் அந்த பேட்ரியார்க்கி இருக்கும், எப்போவுமே நம்ம செகண்ட் தான். ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹர் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி அ பிக் திங் ஃப்ரம் ஜெயம் ரவி. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்கிறது கூட அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஹீ இஸ் பீன் வெரி மெக்னானிமஸ் ஐ திங்க். ஒர்க் வாங்கினதா ஏன் அவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்க அப்படி இல்லவே. அவங்க வந்து ஷீ இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது என்ன ஹவு டு யூ டெல் அபவுட் கிரு. ஷீ இஸ் லைக் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்.